Stop. They used to pay me in those days for talking. They stopped paying me, but I have not stopped talking. பிரபு சார் டப்பிங்லேருந்து படம் பிடிப்பிலேருந்து எதை எடுத்தாலும் தமிழில் பேசுங்கன்னு கலைஞர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். என்னெல்லாம் சுருக்கமாக பேச சொல்றதோட ஒரு கான்ட்ரடிக்ஷன் வேறு கிடையாது. இருந்தாலும் தி ஃபிளிப் சைடு பார்த்தேன் இந்த படத்தில். நான் வந்து இந்த மகன்களை வைத்துக் கொண்டு இவருடைய தந்தை மிகவும் பெருமைக்குரியவர் என்று அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு பிரபு அவர்களும் ராம்குமார் அவர்களும் விருந்தோம்பல் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக திகழும் இந்த சிவாஜி புரொடக்ஷன்ஸ். அதே போல துஷ்யந்த் அண்ட் விக்ரம் வந்து பரிமாறினார்கள் சாப்பாடு. இந்த யூனிட்ல யாராக இருந்தாலும் சரி, பிரான்ஸா இருந்தாலும் சரி, மலேசியா இருந்தாலும் சரி, நாங்கள் சாப்பிட்டு எச்சை தட்டி எடுத்துக்கொண்டு குப்பை தொட்டியில் போடுவார். அந்த அளவுக்கு வந்து விருந்தோம்பலின் வந்து இவர்களை மிஞ்சுவதற்கு யாருமே கிடையாது சிவாஜி புரொடக்ஷன்ஸ். ராம் சார் சொன்னாரு, என்ன யூகி நீங்க பாட்டா வெயிட் போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொன்னாரு. மூக்கு பெருசா இருக்கு சார், நீங்க பண்ண குத்தம் தான் இது, நான் இழைக்கிறதுக்கு தானா ப்ரொடியூஸ் பண்ணலான் இருக்கேன் அடுத்த படம் அப்படின்னு. அது போன்ற நாங்க ஹங்கேரி போலாம் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு இந்த ராம் சார் வேண்டாம், நீங்க பிரான்ஸுக்கு போங்க அப்படின்னு சொன்னாரு. அதை விட 4 மடங்கு அதிக செலவு உள்ள ஒரு இடம் பாம்பே போறோம் அப்படின்னு சொன்னோம். இல்ல கோலாலம்பூர் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் தி ப்ரொடியூசர். அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவர்கள் இந்த படத்திலிருந்து ஒரு மிக புதிய பரிமாணத்தை அவர் வந்து துவங்கி இருக்கிறார் என்பது முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். His participation in terms of the creativity aspects in the film, கதையாகட்டும், திரைக்கதையாகட்டும், வசனமாகட்டும், அல்லது ஸ்டைல் ஆஃப் த ஃபிலிம் ஆகட்டும், ஒவ்வொரு இடத்திலும் நுணுக்கமாக துணை இயக்குமுறை போல ஆர் அதற்கு மேல் I would like to call him as, in a sense, in terms of production of filmmaking, the MGR of today's film, because எல்லா டீடைலும் அவர் வந்து is having his back of his palm. இந்த படத்தை பற்றி அதிகமாக தெரிந்தது யார் என்று கேட்டால் அது வந்து அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவர்கள் தான். அது எந்த ஒரு தொகலாகட்டும், காஸ்டியூம் ஆகட்டும், இல்லை வசனமாகட்டும், எங்களை எல்லாம் விட அதிகமாக தெரிந்து வைத்துக் கொண்டவர் அவர் தான். ஒரு அதீத ஒரு விஷயத்தை அவரிடம் நான் கண்டது என்னவென்றால், இந்த தலை கற்பனை செஞ்சாலும் கால் என்னவோ கிரவுண்டிங், தலை மேல இருந்தாலும் கால் வந்து பிராக்டிகலா இருக்கும். That is why probably he is too good in both the aspects. Flying machine, அது வந்து ஏரோப்ளேன் ஆகட்டும், ரிமோட் கண்ட்ரோல் ஆகட்டும், அல்லது on 4 wheels கார் ஆகட்டும், he is able to do it with the German precision. You have to see to believe it. அவருடைய வீட்டில் வந்து அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் பறக்கும்போது பார்ட்டாக பிரிச்சு he assembles them, he gives it life, he runs them. Same thing he did for this film, which is a very very unique talent. And எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிக விரைவில் அவர் வந்து இயக்குனராக வந்து மிகவும் சாதாரணமான ஒரு விஷயமாக படுகிறது. I think very soon he'll start directing his films. அந்த அளவுக்கு ஒரு திரைப்படத்தில் உள்ள ஒரு ஆளுமை அதிகமாக இருக்கிறது அவருக்கு. I very soon feel, it's not very far off. And if at all the film is a very big stupendous success, most of the credit will go to Mr. Ajit. Thank you for your participation, sir. சரண் அவர்கள் வந்து இஸ் a master of improvisation. நீ மேக்ஸிமம் டென்ஷன் கொடுத்தாதான் அவர் வந்து அழகா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஆன் த ஸ்பாட், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, இஸ் a magic man. அது வந்து அவர் பேனாவே எப்போ ஓபன் பண்றாருன்னா கேமரா முன்னாடி நமக்கெல்லாம் டென்ஷனா இருக்கும். பட் தட் மேன் கம்ஸ் அவுட் வித் சம் மேஜிக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவருடைய எந்த படத்துக்கும் பூசணிக்காய் உடைச்சது கிடையாது அவர். ஏன்னா அது தியேட்டர்ல கூட போய் இம்ப்ரூவைஸ் பண்ணாரு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து கம்பல் பண்ணி இப்ப சிவாஜி படத்தில் பூசணிக்காய் உடைக்க போறேன். அதை நான் பார்க்கணும் தான் வந்தேன். நான் ஆக்சுவலா நான் எந்த சரண் படம் பூசணிக்காய் உடைத்தது கிடையாது. அண்ட் அது மட்டுமல்லாமல் வந்து இஸ் a beautiful juggler of permutation combination. சும்மா வந்து சூரியன் கிழக்கு தான் உதிக்கணுமா, அது மேற்கு ஒரு வாட்டி சும்மா சாம்பிள் உதிச்சா என்னன்னு ஒரு யோசிச்சு பார்ப்பார். எல்லா கான்ட்ராஸ்டும் பார்ப்பார். ஸோ ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி சரணுடைய இந்த டிராவல், அதற்கான ஒரு மதிப்பு ஆடியன்ஸ் மத்தியில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பிரசாந்த் மிஷாலே, although he comes from Nirav Shah School of Camera Work, அங்க வந்து we had to shoot in Kuala Lumpur, we had to shoot in day in France and night in Annecy, in Lyons, all over different places. And the architectural texture, tone of each thing should belong to one particular film. அது மெயின்டைன் பண்றது ரொம்பவும் கஷ்டம். And Prashant Mishale, you'll have to see it in the picture to believe what great work he has done. And I hope he is going to have an extraordinary career of only big budget films. ஏன்னா இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் ஃபிலிம் தான் பிரசாந்த் மிஷாலேக்கு கரெக்டா ஒத்து வருது. பிரபாகரன் வந்து அவர் பிளேன் ஏறதுக்குலாம் ரொம்ப பயப்படுவாரு. இந்த படத்துல மிக அருமையாக அவார்டு வாங்குவார் பிரபு சார் சொல்லிட்டாரு. ஆனா கான்ல கீழ அவார்டு வாங்கிட்டாருன்னா அவர் எப்படி பிளேன்ல போய் வாங்குவாரு ஒரு கவலை எனக்கு இப்ப ஆரம்பிச்சிருச்சு.
பரத்வாஜர் வந்து ஒரு முக்கியமான சீக்ரெட் நான் சொல்றேன், அது வந்து ஒரு தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, அவருக்கு நான் ஒரு நெருங்கிய உறவுக்காரர். பாட்டு எவ்வளோங்க அப்படின்னா 4 மினிட்ஸ்ங்க அப்படின்னு. 4 மினிட்ஸ் லெங்த் ஆஃப் தி சாங் இல்லை, அவர் கம்போஸ் பண்ண எடுத்துக்கொண்ட டைம் 4 மினிட்ஸ். இட்ஸ் நோ ஜோக். இஸ் அ மேன். 30 அவருக்கு டியூன் வருது, 30 டியூன் வருது. ஆக்சுவலி வந்து என்னுடைய ஆஃபீஸ் வந்து வாஸ் premises ஃபார் கம்போசிங் his songs. ஐ எம் so elated to have these people in my office. And அவர் போட்ட ஒரு ஜோரு, எல்லா பாட்டுகளுடைய இதுவும் ஒரு 100 பாட்டு போட்டு செலக்ட் பண்றதா இல்ல, அந்த 100 பாட்டு போட்டு என்ன பாட்டு செலக்ட் பண்ணுமோ அது முதல்ல அவர் வந்து விட்டதால் எந்தவித கான்ட்ராடிக்ஷன் முரண்பாடும் எங்களுக்கு அகப்படவில்லை. அண்ட் ஆந்தம் அவர் பிரபு ராம்குமார் அவர்கள் சொன்னது போல தாய்க்கான ஆந்தம் வந்து இவர்கள் தான் மன்னன் படத்தில் போட்டது போல அதை விட இன்னும் அருமையாக இதில் இது கேட்டு வந்து சிவாஜி குடும்பத்தார் மட்டுமல்ல எல்லாருக்குமே வந்து கண்களில் நீர் வரக்கூடிய அளவுக்கு ஒரு தந்தை பற்றிய ஒரு ஆந்தம் துவஜாவந்தியில வந்து போட்டிருக்காரு. யூ ஹேவ் டு லிசன் டு திட். இஃப் யூ டோன்ட் கிரை சம்வேர் அலாங் தி லைன் யூ பெட்டர் கோ டு யுவர் கார்ட் அண்ட் லிசன், டெஸ்ட் யுவர் ஹார்ட். அந்த அளவுக்கு அருமையாக போட்டிருக்கிறார். அப்புறம் வந்து நம்பர்ஸ் குதிரைக்கு தெரியும் ஒரு பாட்டு, அது வைரமுத்து அவர்களுக்கு அந்த கிரெடிட் போய் வயாகராவே தேவையில்லை, அந்த நீங்க பாட்டா கேட்டா போறோம். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம்லி எராட்டிக் அண்ட் ரொமான்டிக் அட் தி சேம் டைம் வந்து இங்கிதம் அடங்கிய ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. அதுபோல் டொட்டடைன்னு ஒரு பாட்டு, என்னுடைய நம்பர் வந்து போஸ்ட் பாப்புலர் நம்பர் டொட்டனை. யூ லிசன் டு தட். எல்லா குழந்தைகளும் வந்து ரசித்து கேட்கக்கூடிய ஒரு டொட்டடை பாட்டு ஒன்று இருக்கு, அது பாவனாக போடப்பட்டது. அதே போல அஜித் ரசிகர்கள் வந்து இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் வந்து போற்றி கண்ணில் வைத்து காதில் கேட்டு ஹெட்போன் விட்டு கேட்டாத அளவுக்கு ஒரு அருமையான தீம் சாங் ஃபார் தலை சாங் ஒன்று இருக்கு. இட்ஸ் காட் லாட் ஆஃப் சென்ஸ், நாட் ஜஸ்ட் பீட்டு கீட்டு குமாங்குத்து அல்லாமல். யூ லிசன் டு தோஸ் சாங்ஸ். தேர் இஸ் 7 சாங்ஸ். இந்த 7 பாடல்கள் 8 திக்கும் வந்து சென்று அடையும் என்ற மாபெரும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதுபோல வைரமுத்து அவர்களின் பொன்னான வரிகள், வெளியில மழை பெய்யல தூரல் போல, ஆனா நம்ம 2 பேரும் புதற்குள்ள இருக்கும்போது மடி மட்டுமே நனைந்தது என்ற அற்புதமான ஒரு வரிகளாகட்டும், அல்லது வந்து சிவாஜி கணேசன் அவர்களுக்கே உரிய சில அருமையான வார்த்தைகள், இந்த எப்படி தந்தைக்கு வந்து சில அருமையான வார்த்தைகள் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் மிகவும் அழகாக பொருந்துகிறது. அண்ட் அதிர்ஷ்டவசமாக இந்த படத்தினுடைய திமுக அது ஒற்று வருவதால் ப்ளீஸ் see the magic unravel in front of you in the screen. And I wish this audio is an extraordinary success. And I thank primarily Shivaji Productions producers, that beautiful, charming and evergreen பாசிட்டிவ் மேன் பிரபு அவர்கள். அண்ட் இன்று வரையும் குழந்தை தனம் வந்து விட்டு கொடுக்காமல் அந்த பால்வனம் மாறாமல் இருக்கக்கூடிய ராம்குமார் அவர்களுக்கும் அவருடைய புதல்வர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பாடல்கள் மிக வெற்றி அடைய வேண்டும். அஜித் அவர்களுக்காகவும் சிவாஜி கணேசன் பிலிம்ஸாகவும் அவர்களுடைய உழைப்பிற்காக இந்த படம் மிக மிக வெற்றி அடையும் என்பதில் எந்தவித சந்தேகம் எனக்கு இல்லை. நன்றி, வாழ்த்துக்கள்.